ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்ன புக்கோட உட்காந்துருக்கனால ஏதோ கவிதை படிக்கிறனா இல்ல லெசன் எடுக்கிறனா நீங்க யோசிக்கிறீங்க. அப்படிதானே? கண்டிப்பா லெசன்லாம் எடுக்க போறதில்ல, கவிதை தான் படிக்க போறேன். எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்புல தான் இன்னைக்கு ஒரு கவிதை படிக்க போறேன். ஆர் யூ ரெடி? கவிதையின் தலைப்பு குடும்பம். அன்பின் தீபம் ஏற்றும் ஆதரவு கரங்கள் நீட்டும். இன்னலுடன் இல்லம் வந்தாலும் ஈடு இணையில்லா பாசமழை பொழியும். உளம் நொந்து அழுதாலும் ஊகை கொண்டாடும். ஊக்கம் கொடுக்கும் ஊறு நீங்க புன்னகை புரியும். ஐம்பூதங்களும் ஆசை மழை பொழியும். ஒற்றுமையின் சின்னமாகும். 1000 நோய்கள் வந்தாலும் ஔஷதம் இன்றி கரைந்து போகும். அதுதான் குடும்பம். குடும்பத்தின் ஆணிவேர்களாய் பெரியோர், பூத்து குலுங்கும் பூக்களாய் இளைஞர்கள், பிரார்த்தனை குறைந்தாலும் நிம்மதி பெருமூச்சு விடும் இடம். அத்தகைய குடும்பங்களின் எண்ணிக்கை குறைய காரணம் தொல்லை கொடுக்கும் தொலைபேசி, அருகில் இருப்பவர்களை கூட தொலைவாக பிரதிபலிக்கும் தொலைக்காட்சி, இணைய நினைக்கும் உள்ளங்களை கூட இணைய விடாமல் தடுக்கும் இணையம். இவற்றிலிருந்து தப்பிக்க அகக்கண்களை திறப்போம், குடும்பத்தை கண்ணென போற்றி காப்போம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவேன். அது உங்களுக்கு கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன். அதுக்கு நீங்க எனக்கு பண்ண வேண்டியது கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இதை பத்தி சொல்லுங்க, இந்த சேனல் பத்தி சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.